ஸோ இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இவங்க நம்ம கூட இருக்கிறது பத்மா அக்கா. இந்த காலத்தில் கூகுள் பேல தப்பாக காசு அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலே திருப்பி அனுப்புறதுக்கு யோசிக்கிற இந்த உலகத்தில் அதுவும் தங்கம் வந்து இப்போ விற்கிற ரேட்டில் இவங்க வந்து 45 பவுன் நகையை வந்து அது உரிமையாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இங்கே தூய்மை பணியாளராக வேலை பண்ணுறாங்க. தூய்மை பணியின் போது சாலையில் கிடந்த 45 லட்சம் மதிப்புள்ள நகைகளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து தனது நேர்மையினால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் பத்மா. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வந்து உண்மையா இருந்தா, நேர்மையா இருந்தா, சுயநலம் இல்லாம இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களோட நேர்மையை வந்து பாராட்டி ஒரு அனைத்து ரஜினி ரசிகர்கள் சார்பாகவும் நம்ம வந்து 25,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து கிஃப்டா கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி பண்றது இல்லை எங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாரும் குடும்பம் தேடி எடுத்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம எப்போ வைக்கிறவங்க எங்கள் மாமா 2 பேருமே ரஜினி ரசிகர். அவங்க உங்கள் படமோ உங்கள் ப்ரோக்ராமோ எதுவுமே விட மாட்டாங்க சார். எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் மாமாவும் ரஜினி ரசிகர்னா பயங்கர சூப்பர் சார். ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனாலுமே அந்த ஹோட்டலில் வந்து நான் கேட்டேன், இவங்கெல்லாம் வந்து ஹோட்டலில் சாப்பிடாம வெளியே வந்து பார்சல் வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்க்கா இப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டால், இல்லை நாங்கள் உள்ளே போனால் மற்றவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, ஜக்கில் கூட தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தூக்கி குடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களை வந்து மக்கள் ட்ரீட் பண்ணுறப்போ, இவங்களை வந்து நம்ம பாராட்டி இந்த மாதிரி விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து மேன்மேலும் அது வந்து ஊக்குவிக்கத்தனமாக இருக்கும். ஸோ உற்சாகமாகவும் இருக்கும். அவங்களுக்கு மேன்மேலும் இறைவனோ தலைவர் பிளஸிங்ஸோட நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னு பாராட்டுறோம். தேங்க்யூக்கா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சரியா, நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களுக்கு இந்த நகை கிடைச்சிருக்கு. வாங்க.